வச்சாச்சு. நான் சரி 2-3 நாள் அவங்க கொண்டு உள்ள கை விட்டு பார்க்க எல்லாம் கொலை இருக்கு. நான் இதை இவங்க கொடுத்துக்கோங்க. இவங்க உடனே பாப்பாவை இப்படி நான் இறங்கியா அப்படின்னு இறங்கியாங்க உடனே அவர் படப்பட்டு அவர் உடனே உசாயிட்டாரு. வந்து சண்டைக்கு வந்துடுறாருன்ட்டு அவரு நல்லவர் கணங்க முந்திக்கிட்டு வந்து நாங்களாம் கையில வச்சிருந்தோம்ல வேகமா வந்து கவரோட வளர்த்துக்காங்க. நீங்க வேற கடையில போய் வாங்க அப்படிங்கிறது. என்னடா இது ஏமாத்திரம் அவன் ஏதோ நாங்க ஏதோ பண்ற மாதிரி எங்களை விரட்டுறாராம். அந்த இவரு உடனே திருப்பி நீ நல்ல படத்துக்கு இந்தியாவுக்கு நல்ல படம் தான் 3 கிலோ அவத்துல அதுல இன்னொன்னு 3 கிலோ 100 ரூபாய்க்கும் பழம் இருந்தது. நான் 2 கிலோ 100 ரூபாய்க்கு இருந்தேன். அது 3 கிலோ 100 ரூபாய்க்கு நிறைய ஆள் இருக்குல்ல. அவங்க எப்படி சொல்றாருன்னா 3 கிலோ 100 ரூபாய்க்கு இதை விட நல்ல பழம் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. உடனே இவரு நான் பைசா கொடுத்தானே வாங்குறேன் நல்ல பழம் தான் தரணும் அப்படின்ட்டு அப்புறம் எடுத்து கொண்டுட்டாரு. அதனால இவங்களுக்கு அவங்க சண்டை வருது. என்ன இவரு படக்கூடாது யாசுறாரு. அவங்களே ஏதாவது சொன்னாரு அப்படியே கடையை மூடிட்டு போயிடணும் இப்படிலாம் ஏமாத்திர வேலை இருந்தா அப்படின்னு சொன்னோன்னு அப்ப நீ வந்து கருறியா அப்படிங்கிற இவருக்கு எனக்கு அங்கே மலையாளத்துல வர என்ன முடியாது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனா சண்டை போடவே தெரியுது பக்கத்துல எல்லாம் பாக்குது. அதனால சும்மா இருங்க அப்படின்ட்டு ஏத்தி கூட்டு வந்துச்சு. அப்புறம் இன்னொரு கடையில போய் பட்டி எவ்வளவு உஷாரா இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா இறங்குனா சண்டைக்கு எதை கேட்பாங்க பழம் எப்படி தந்தீங்கன்னு கேட்பாங்க. உஷாரா அவரு படப்படன்னு எல்லாம் அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அதுல வந்து முப்பட்டி யாரும் கேட்க மாட்டாங்க. மேலாட்டி முன்னாடி நல்ல பழமா வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வாங்குறாங்களா. அவங்க கைக்குள்ள மேல அடிக்க வச்சிருக்க மட்டும் நல்ல பழம் உள்ள கைக்குள்ள இருக்கிறதெல்லாம் அடிப்பட்ட பழம் அதை வச்சு கட்டி கொடுத்துறாங்க. இவங்க பைக்ல இருந்து இறங்க முடியாது. வீட்டுல போய் தான் பாப்பாங்க. அங்க பார்த்து எல்லாம் பழம். அப்புறம் பக்கத்துல இன்னொரு கடை இருந்தது. அந்த கடையில போய் பார்த்தேன். பக்கத்துல இறங்கி நின்று பார்த்தேன். எல்லாமே நல்ல தான் இருந்தது. அவர் இப்படி பாப்போண்டு அவர்கிட்ட நான் 3 கிலோ 100 ரூபாய் பழமே கேட்டேன். அது சின்ன குட்டி பழம் தான். ஆனா நல்லா இருந்தது. எல்லா பழமே சூப்பரா இருந்துச்சு. எப்படி